பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களை குறிவைத்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வந்த நபரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். அவரிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சட்டம் மற்றும் ஒழுங்கு கலைவாணன் உத்தரவின் அடிப்படையில் வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி மேற்பார்வையில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். ரோந்து பணியில் இருந்தபோது தன்வந்திரி காவல் சரகத்திற்குட்பட்ட திருப்பூர் குமரன் வீதியில் உள்ள குடோனில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொசப்பாளையத்தை சேர்ந்த 50 வயதான மாரிமுத்து என்பது தெரிய வந்தது. அரசு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அதிக லாபத்திற்காக விற்பனை செய்து வந்ததை ஒப்புக்கொண்டார். அவரது குடோனில் நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு வகையான புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் மொத்த மதிப்பு சுமார் 1.5 லட்சம் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோட்பா சட்டம் மற்றும் சிறார் நீதி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குற்றவாளியை விரைந்து கைது செய்த காவல்துறையினரை அதிகாரிகள் பாராட்டினர்.